கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நடைபெற்ற அரசு விழாவில் தனது தாயாரை நினைத்து அமைச்சர் சி.வே. கணேசன் கண்ணீர் விட்டது அனைவரையும் கண்கலங்கச் செய்துள்ளது. கழுதூர் சமத்துவபுரத்தில் புதிதாக கால்நடை மருத்துவமனை கிளையை அமைச்சர் சி.வே. கணேசன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இது எனது சொந்த கிராமம், எனது தாய் இந்த தெருவில்தான் இருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கண்ணீர் சிந்தினார். அவரை ஆசுவாசப்படுத்திய பொதுமக்கள், நாங்கள் இருக்கிறோம் அண்ணா, கவலைப்படாதீர்கள் என்று அமைச்சரை ஆசுவாசப்படுத்தினர். மக்கள் எங்க அம்மா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுக்கோட்டையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மலர் சந்தையில் பூக்களை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் குவிந்துள்ளனர். மல்லிகைப்பூ 1200 ரூபாயும், முல்லைப்பூ 1000 ரூபாயும், ஜாதி மல்லி 800 ரூபாயும், சம்பங்கி 300 ரூபாயும், செவ்வந்தி 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூக்களின் விலை அதிகரித்தாலும் ஏராளமான மக்கள் பூக்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் காமராஜர் சாலை அருகே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் பக்தர்கள் வழிபாடு செய்துள்ளனர். ஸ்ரீ விஸ்வநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ கணபதி கோயிலுக்கு வந்த மாயூரநாதர் கோயில் அபயாம்பிகை யானைக்கு கைலாய வாத்தியங்கள் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் பூத்தூவி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ செல்வ கணபதி கோயில் முன்பாக யானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து யானையின் 2 முன்னங்கால்களில் பக்தர்களால் வெள்ளை கொலுசு அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் யானை அபயாம்பிகையிடம் ஆசீர்வாதம் பெற்றுள்ளனர்.